ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சட்டுன்னு ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும்போது குழம்பு செஞ்சு, பொரியல் செஞ்சு, சாதம் செஞ்சு சாப்பிட்றதுக்கு நமக்கு கொஞ்சம் சில நாள் வெறுப்பாக இருக்கும். அப்போ வந்து ஏதாவது சிம்பிளாக ஏதாவது செஞ்சு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு டிஷ்ஷு. அதுக்கு வெங்காயம், பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணும்னா பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நான் பச்சை மிளகாலாம் எடுத்துக்கல. வெறும் இதுக்கு 4 ஐட்டம் தான். வெங்காயம், உப்பு, முட்டை, மிளகாத்தூள், அவ்வளோதான். நம்ம கட் பண்ண வெங்காயத்தை கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. வெங்காயத்தை எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா இப்போ வெங்காயம் வதங்கின உடனே நமக்கு உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவை, இவ்வளோ காரம் நான் சாப்பிடுவேன் அப்படின்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா பொடி போட்டுக்கோங்க. நான் குழம்பு மிளகா பொடி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா காஷ்மீரி சில்லி பவுடர் கூட போட்டுக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னா இந்த டைம் மிளகாத்தூள் போடுற டைமில் பூண்டையும் ஒரு 2 பூண்டை இடித்து போட்டுக்கோங்க, தோல் உரித்து. நான் பூண்டு போடலை, வெறும் மிளகா பொடி, வெங்காயம் மட்டும்தான் போட்டிருக்கேன். இப்போ மிளகா பொடியோட ஸ்மெல்லு லைட்டாக அந்த ஆயில்லையே போயிட்ட பிறகு நமக்கு இதுக்கு தேவையான முட்டை ஒரு 4 முட்டையோ இல்லை 5 முட்டை, 2 பேர் சாப்பிட போகிறீங்கன்னா ஒரு 4 முட்டை எடுத்துக்கோங்க. ஒருத்தருக்குன்னா 2 முட்டை போதும். முட்டையை உடச்சி நடுவில் ஊற்றிக்கோங்க. இதை ஃபுல்லாக அப்படியே பொடி மாஸ்க்கு கிண்டுற மாதிரி. முட்டை குட்டி குட்டியாக ஆகக்கூடாது. முட்டை கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அங்கங்கே. அதனால் ரொம்ப கிண்டாமல் சும்மா லைட் ஒன்றும் பாதமாக முட்டையை கிண்டிக்கோங்க. தூளாகாமல் நல்லா கொஞ்சம் பெருசாக முட்டை இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். கிண்டிட்டு நம்ம சாப்பாடு வெள்ளை சாதம் வடித்து அதில் இந்த தொக்கை போட்டு இந்த முட்டை கிரேவி போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இது இன்றைக்கி மதியம் காலையில் கூழ் இட்லி சாப்பிட்டாச்சு. சரி, மதியம் எதாவது சிம்பிளாக செஞ்சிடலான்ட்டு இன்றைக்கி மதியம் சும்மா இந்த முட்டை பொடி மாஸ் மாதிரி செஞ்சு வெள்ளை சாதத்தில் போட்டு எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நான் சாப்பிட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பராக இருந்தது. ஈஸியாக ஒரு டிஷ்ஷு. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.